செய்திகள் தொடர்கின்றன. மக்களின் அன்றாட தேவையை பூர்த்தி செய்வதற்காக கோடிக்கணக்கான செலவில் கட்டப்பட்ட கட்டடங்கள் பாழடைந்து காணப்படுகின்றமை கவலைக்குரியதே. 20 வருடங்களாக கவனிப்பாரின்றி காணப்படும் ஒரு பொதுச்சந்தை தொடர்பான பார்வை அடுத்து. பல வருடங்களாக கவனிப்பாரற்ற நிலையில் பாழடைந்து காணப்படும் நாவட்குடா பொதுச்சந்தை கட்டிடம் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு சொந்தமானதாகும். இந்த சந்தையில் சுமார் 4 கட்டிடங்கள் கவனிப்பாரற்ற நிலையில் சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் வியாபாரிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு மத்தியிலேயே தமது வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். வரியினை மாத்திரம் காலம் தவறாது அறவிடும் மாநகர சபை நிர்வாகம் பொதுச்சந்தை பராமரிப்பில் அசமந்த போக்கை கடைபிடிப்பதாக வியாபாரிகள் விசனம் தெரிவிக்கின்றார்கள். நாளாந்த வரி மட்டும் இங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வந்து வர விட்டு போறாங்க. 4 கடை இருக்கு. 2 ஒரு மலைக்கறி கடை, 2 மீன் கடை, ஒரு சலூன், ஒரு சில்லறை கடை. அவ்வளவு தான் இன்றைக்கு எங்கள்கிட்ட வராங்க. நாளாந்த வாடகை காசி வாங்கி போறாங்க. பாருங்க, குப்பையை சீரகடான நிலையில இருக்கு. இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு டிரைவர் 2 பேரை போட்டு இவளை துப்புரவு பண்ணி இந்த பக்கத்தில் வீடு இருக்கு. அப்ப இந்த இப்படியான சீரக மார்க்கெட்ல எப்படி வியாபாரம் பார்க்கறாங்க இந்த மக்களுக்கு? இந்த மார்க்கெட் ஆண்டு இருக்குது. பொதுச்சந்தை பாழடைந்த நிலையில் இருப்பதனால் வியாபாரிகள் மற்றும் நுகர்வோர் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதுடன் சூழலும் மாசடைகிறது. எல்லா பொருட்களும் சந்தைக்கு வருது. ஆனா இங்க செஞ்சு பண்ணக்கூடிய அபிவிருத்தி நிலைமை இல்லை. இந்த நிலைமையில எல்லா கட்டடங்களும் உடைஞ்ச பாலில் இருக்கு. இப்ப மாநகர எலெக்ஷன்ல வந்து எலெக்ஷன் இருக்கிற டைம்ல மட்டும் வந்துட்டு பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு எல்லா அபிவிருத்தி நாங்க செஞ்சு தருவோம் பார்த்துட்டு போட்டோ பிடிச்சிட்டு போறாங்க. அவ்வளவுதான் நடக்குது. மற்ற எங்களுக்கு அபிவிருத்தி செஞ்சு தரக்கூடிய நிலைமையில ஒரு இல்லை. நாகக்கூட மார்க்கெட் வந்து துப்புரவா சீர்திருத்தம் ஒன்று இல்லை. ஒரு அபிவிருத்தி திட்டம் செய்யறாங்க இல்லை, அவங்க கவனிக்கிறாங்க இல்லை, ஒரு அமைச்சர் மாதிரி வந்து பாக்குறாங்க. மக்கள் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்யும் இடம் இவ்வாறு காட்சி அளிப்பதால் எங்கு நுழம்பு பெருகும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு சிறந்த பயனை அளிக்க வேண்டிய பொதுச்சந்தை ஆபத்தை விளைவிக்காதிருப்பது அவசியமாகும். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. பொதுநலவாய உச்சி மாநாட்டுக்கு முன்னோடியாக நடைபெறுகின்ற வாகன தொடரணியின் ஓர் விசேட தினம் இன்றாகும். பொதுநலவாய உச்சி மாநாட்டுக்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 26ஆம் நாளான இன்று முருகப்பெருமான் வீட்டிற்கும் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் நகரிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்தது. கதிர்காமத்திலிருந்து ஹம்மாந்தோட்டை நகரை நோக்கிய இன்றைய பயணத்தின் போது சபாநாயகர் சமல் ராஜபக்சவும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி பொதுமக்களின் வரவேற்புக்கு மத்தியில் நேற்றைய தினம் கதிர்காமத்தை சென்றடைந்தது. இதன்போது 52 நாடுகளின் கொடிகளை ஏந்திய வாகன தொடரணி இன்று தனது 26வது நாள் பயணத்தை ஆரம்பித்தது. இந்த வாகன தொடரணியின் இன்றைய ஆரம்ப நிகழ்வை முன்னிட்டு கதிர்காமம் நகரில் வைபவம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் கதிர்காமம் பிரதேச சபையின் தலைவர் சாணக்க அமில ரங்கன கலந்து கொண்டிருந்தார். ඔක්තෝබර් 27 වනදා බ්‍රිතාන්‍යයන් විසින් මෙම රාජ්‍ය තුළට නිදහස ලබා දෙනවා. அதனையடுத்து பொதுமக்களின் அமோக வரவேற்புக்கு மத்தியில் ஹம்மாந்தோட்டை நகரை நோக்கி வாகன தொடரணி வருகை தந்தது. திஸ்ஸ மகாராம ரஜமஹா விகாரைக்கு வருகை தந்த வாகன தொடரணிக்கு வரவேற்பு அளிக்கும் வகையில் சபாநாயகர் சமல் ராஜபக்ச தலைமையில் நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது சுவாசிலாந்து நாட்டின் தேசிய கொடியை சபாநாயகர் ஏற்றி வைத்தார். ஸ்ரீலங்காவை பார்த்தன பொது ராஜ்ய மண்டலி இலங்கையில்
நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு எனது ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீலங்கா யூத் மற்றும் ஊடக மற்றும் தகவல் துறை அமைச்சர் அதனோடு இணைந்து சிரசு ஊடக வலையமைப்பு ஆகியன பருத்தித்துறையில் ஆரம்பித்த இந்த வாகன தொடரணி இன்று திசுமகாராம நகரை வந்தடைந்தது. இந்த நிகழ்வு நவம்பர் 2ஆம் தேதி ஜனாதிபதி நம் நாட்டின் தேசிய கொடியை ஏற்றியதன் பின்னர் நிறைவு பெறவுள்ளது. තිස්සමහාරාම පුරවරයට පැමිණ තිබෙනවා. මෙම පහගමන නොවැම්බර් මාස 2 වෙනිදා කොළඹින් අවසන් කරන්න බලාපොරොත්තු වෙනවා සිංහ රජය එතන ජනාධිපතිතුමාගේ අතට ලබා දීලා. ශ්‍රී ලංකා බිමේ උපන්නේ අපගේ පිනෙන් வாகன தொடரணியின் இன்றைய முடிவிடமான ஹம்மாந்தோட்டையில் விசேட நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இளைஞர் விவகாரம் மற்றும் திறன் விருத்தி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது தேசிய கொடிகளை ஏந்திய வாகனத்தில் ஏற்றப்பட்டிருந்த சுவாசிலாந்து நாட்டின் தேசிய கொடி அமைச்சர் டலஸ் அழகப்பெருமவிடம் கையளிக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வாகன தொடரணிக்காக அர்ப்பணித்த சிரச ஊடக வலையமைப்பிற்கும் அதேபோன்று ஸ்ரீலங்கா யூத் ஆகியன முன்னெடுத்த இந்த சேட் திட்டத்திற்கு நாடு என்ற வகையில் நாம் பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு MTV MBC ஊடக வலையமைப்பினால் தயாரிக்கப்பட்ட பாடல் விசேட தேவையுடைய சிறார்களினால் பாடப்பட்டமை அநேகரின் கவனத்தை ஈர்த்தது. இந்த வாகன தொடரணி நாளை ஹம்மாந்தோட்டையிலிருந்து அம்பலாந்தோட்டை ஊடாக எம்பிலிபிட்டி நோக்கி பயணிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய உச்சி மாநாட்டில் தாம் பங்கு பெற்றுவதை இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித் உறுதிப்படுத்தியுள்ளார். பொதுநலவாய மாநாட்டை இந்தியா முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என மாநாட்டில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி எவரும் பங்கேற்கக்கூடாது எனவும் தெரிவித்து அண்மையில் தமிழக சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது கொழும்பில் நடைபெறவுள்ள பொதுநலவாய மாநாட்டில் தாம் கலந்து கொள்ளவுள்ளதாக சல்மான் குர்ஷித் தெரிவித்ததாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்திய சார்பில் மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ள ஏனைய தலைவர்கள் தொடர்பில் இதுவரை தெரியவரவில்லை எனவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையுடன் தொடர்புகளை பேணாது மீனவர் பிரச்சினை போன்ற விடயங்களில் எவ்வாறு தீர்வு காண முடியும் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுநலவாய நாடுகளின் 13வது அரசு தலைவர்கள் மாநாடு சைப்ரஸில் நடைபெற்றது. 1993ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை அந்த நாட்டின் லிவசோல் நகரில் இந்த மாநாடு நடைபெற்றது. சைப்ரஸின் அப்போதைய ஜனாதிபதி ஜார்ஜ் வெசிலியோ இந்த மாநாட்டின் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்று செயற்பட்டார். கிழக்கு பல்கலைக்கழக திருகோணமலை வளாகத்தின் சித்த மருத்துவ பிரிவினால் மெடிசித்தா 2013 கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. உயர்கல்வி அமைச்சர் SP திசாநாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இந்த கண்காட்சியினை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் பேராசிரியர் ஷனிகா ஹிரும்புரேகம உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் உயர்கல்வி மற்றும் முன்பள்ளி கல்வி ஆகியவற்றை அபிவிருத்தி செய்வதற்கான பாரிய திட்டம் ஒன்று எம்பசம் உள்ளது. இலங்கைக்குள் தனியார் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் ஸ்தாபிக்கப்படுவதன் ஊடாக 5 முதல் 20% வரையான புலமைப் பரிசல்களை பெற்றுக் கொள்வதே எமது நோக்கமாக காணப்படுகின்றது. இதனூடாக எமது திறமையான மாணவர்கள் பணத்தை செலவிடாது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வியை கற்றுக்கொள்வதற்கு முடியும். இந்த கண்காட்சியில் திருகோணமலை சித்த மருத்துவ மாணவர்களினால் அமைக்கப்பட்டிருந்த இயற்கை கண்காட்சி கூடங்கள் மாணவர்களையும் பொதுமக்களையும் கவரக்கூடியதாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த சொகுசு பஸ் ஒன்று தீப்பற்றியுள்ளது. மாதம்பே கலகிடியாவ பகுதியில் நேற்றிரவு 11:30 அளவில் இந்த பஸ் தீப்பற்றியுள்ளது. குறித்த பஸ் தீப்பற்றிய சந்தர்ப்பத்தில் 27 பயணிகள் இருந்துள்ளனர். சுமார் 3 மணித்தியாலங்கள் நீடித்த இந்த தீயினால் பஸ் முற்றாக சேதமடைந்துள்ளது. பஸ்ஸில் ஏற்பட்ட மின்சார கசிவே இந்த தீக்கு காரணம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த தீயினால் சிலாபம் கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்துக்கு சில மணித்தியாலங்கள் தடை ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். செய்திகள் தொடர்கின்றன. சமாதி மக்கள் அபிவிருத்தி மன்றத்தின் 14வது மாணவ குழுவின் பெற்றோர்களுக்கான சந்திப்பு இன்று மாத்திரையில் நடைபெற்றது. மக்கள் அபிவிருத்தி மன்றத்தை கட்டி எழுப்பி இதனூடாக மாத்தறை மாவட்டத்தில் 21,000 இளைஞர் யுவதிகளுக்கு மொழி மற்றும் கணனி பயிற்சிகளை வழங்குவதற்கு மகாராஜா நிறுவனமே எமக்கு ஒத்துழைப்பு வழங்கியது. சிலருக்கு மகாராஜா என்ற பெயரை கேட்டவுடன் மண்ணெண்ணெய் பட்ட பாம்பை போன்று இருக்கிறது. ஆனால் மாத்தறை மாவட்டத்தின் 21,000 இளைஞர் யுவதிகள் கடந்த 10 வருடமாக தொழிற்துறைக்குள் பிரவேசிப்பதற்கு பாரிய பங்களிப்பை மகாராஜா நிறுவனம் வழங்கியுள்ளது. வெளிவேறிய சம்புத்த ஜெயந்தி விகாரையின் விகாராதிபதி தெருப்பகே ஸ்ரீ தம்மத்தேரர் இன்று செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். இதன்போது ரத்துப்பசோல குடிநீர் பிரச்சினை தொடர்பில் கருத்து வெளியிட்டார். நாங்கள் கூறுகின்ற விடயத்தை சிறந்த முறையில் நிறைவேற்றி தாருங்கள். மிகவும் சிறந்த முறையிலேயே இதனை கூறுகின்றோம். ஆகவே இந்த விடயத்தை சிறந்த முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற தகவலை கூறுகின்றோம். தற்போது அந்த குடிநீரை கூட பணத்தை பெற்றுக்கொண்டு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதனை வன்மையாக கண்டிக்கின்றேன். நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து குடிநீரையை கேட்டோம். அடிப்படை கட்டணத்தை இல்லாதொழித்து நீரை விற்க முற்படுகின்றனர். நான் 3 முறை குறித்த தொழிற்சாலைக்கு சென்றுள்ளேன். 4வது முறையாகவும் என்னை அங்கு வரவழைக்க வேண்டாம். நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45 இடம்பெறும். தொடர்ந்தும் வானிலை தகவல்களை எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.